Hello friends, welcome to Kathamba Samayal. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல மிளகு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது பண்றதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும் மேக்ஸिमम. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் வந்து கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ 4 பல்லு பூண்டு, ஒரு வரமிளகாய், சின்னதா பச்சை மிளகாய் ஒன்று, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். தக்காளியிலேருந்து வர ஈரப்பதமே போதும். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டாச்சு. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதிலேருந்து அந்த ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து புளி வந்து ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே துவரம்பருப்பும் வந்து வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டாச்சு, துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிட்டாச்சு. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசம் வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். ஹீட் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம நுரைச்சி வரும்போது கரெக்டாக அதை ஆஃப் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா மேலே நுரை கட்டியிருக்கு. கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை. ஃபுல்லாக இப்போ எல்லா பக்கமும் வந்து நல்லா கொதி வர ஆரம்பித்ததுமே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ அடுப்பை நிறுத்த போகிறேன். நிறுத்தியாச்சு, அவ்வளோதான். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கிண்டிட்டிங்கன்னா நம்மளோட மிளகு ரசம் தயாராகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா, ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுரை கட்டியிருக்கணும். அப்படின்னா தான் அந்த ரசம் வந்து டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.